Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சைடு டிஷ்ஷா வெச்சு சாப்பிடுற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி. அதாவது சேனக்கிழங்குல 65 பண்ண போறோங்க. நம்ம சிக்கன் டேஸ்ட்லயே பார்க்கிறதுக்கு சிக்கன் மாதிரியே ஒரு ஃபீல்ல பாத்தீங்கன்னா இந்த 65 இருக்கும். டேஸ்டும் பாத்தீங்கன்னா சிக்கனோட அதே டேஸ்ட் தாங்க இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ஒரு வெஜிடபிள் 65 னே சொல்லலாம். வெஜிடேரியன் 65 னு கூட சொல்லலாம். சோ இந்த ஈஸியான 65 ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இங்க சேனக்கிழங்க நான் ஒரு மீடியம் சைஸஸா வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இது மஞ்சள் தூள் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 50% அளவுக்கு வேக வச்சு எடுத்துர்க்கேன். அத தான் பாத்தீங்கன்னா நான் இப்போ இந்த பாத்திரத்துல சேர்த்திருக்கேன். அடுத்து நம்ம இதுல என்ன சேர்க்க போறோம் அப்படினா 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு பாத்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுல மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா அவங்க காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். கலரும் வரும். அதே டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு காரமாவும் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்த பின்னாடி ஒரு தடவை இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம கார்ன்ஃப்ளவரும் அதுக்கு அப்புறமா அரிசி மாவு சேர்த்திருக்கனால இந்த மாதிரி திக்கா இருக்கும் அந்த மாவு ஐட்டம். அதனால ஒரு 1 ஸ்பூன் இல்லனா 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இத mix பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி mix பண்ணாதீங்க. ஒரு மாதிரி அந்த கோட்டிங் வந்து ஒட்டிட்டு இருக்க மாதிரி mix பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பண்ணுனீங்க அப்படினா நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுக்கும்போது அந்த மாவு ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா மேலேயே நல்லா ஒட்டிட்டு இருக்கும். சாப்பிடும்போது ஒரு சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும். சோ இந்த மாதிரி எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி அதிகமாயிராம பாத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸா எடுத்து எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி இந்த மாதிரி எண்ணெயில தனித்தனியா எடுத்து போட்டுக்கோங்க. எல்லா பீஸையும் பாத்தீங்கன்னா நம்ம இதல சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வேக விட்டுருங்க. ஒரு பக்கம் நல்லா வேக விட்ட பின்னாடி மறுபக்கம் திருப்பி போடுங்க. இது பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிக்காது. அதனால நீங்க தாராளமா போடலாம். பாருங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். வெந்த பின்னாடி மறுபக்கம் திருப்புங்க. எண்ணெய் பாத்தீங்கன்னா அதிகமான சூடுல வைக்காதீங்க. ஒரு மிதமான சூடுல வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வெந்து வரதுக்கு ரொம்ப நேரமலாம் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேர்க்கும்போதே பாத்தீங்கன்னா ஒரு 50% அளவுக்கு வேக வச்சு தான் எடுத்துர்க்கோம். அதனால கொஞ்ச நேரம் அந்த மேல் பகுதி வந்து நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் வெச்சிருங்க. இந்த மாதிரி வைக்கும்போதே பாத்தீங்கன்னா மேல் பகுதி நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு. கலகலன்னு சத்தமே கேக்குது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. சோ இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா ரெடியான பின்னாடி இத வெளிய எடுத்துக்கலாம். மேலே பாத்தீங்கன்னா அந்த கோட்டிங் வந்து சூப்பரா படிஞ்சிருக்குதுங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. பாருங்க இந்த அளவுக்கு வந்த பின்னாடி நம்ம வெளிய எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே எடுத்துக்கங்க. மீதம் இருந்துச்சு அப்படினா இதே எண்ணெயில போட்டு மீடியம் ஹீட்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க நம்மளோட சூப்பரான சேனக்கிழங்கு 65 பாத்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. வெரைட்டி ரைஸ்க்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு ஒரு சூப்பரான சைடு டிஷ்ங்க இது. சோ ரொம்ப அருமையான ஒரு சைடு டிஷ் ரெசிபி இது. சோ இங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். Thank you for watching friends.